கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்ற வேத தியானத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்த ஒரு புதிய நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த வருடத்தினுடைய 10வது நாளை நாம் ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளுக்கான தியான அதிகாரம் 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் யோவாசினுடைய ராஜ்ய பாரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக அதனுடைய 7வது வசனம், ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாயையும் மற்ற ஆசாரிகளையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பார்க்காமல் போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். ஒரு அருமையான வார்த்தை. ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு யோவாஸ் தீர்மானம் பண்ணுகிறான். இன்றைக்கும் ஆலயத்தை கட்டுவதற்கு தேவ ஜனங்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி சாதாரணமானதல்ல. இன்றைக்கு ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது என்றால் அதற்கு பின்னணியில் ஏராளமான பாடுகள், வருத்தங்கள், மனவேதனைகள் எல்லாம் சகித்து கொண்டு தான் ஆலயத்தை கட்டுகிறோம். நல்லது, தேவன் நமக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறார். ஆனால் கட்டி முடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை வருஷம் தோறும் பராமரிப்பு பணி செய்கிறதை இன்றைக்கு அநேகர் விட்டுவிடுகிறார்கள். ஒரு தடவை ஆலயத்தை கட்டிவிட்டோம் என்றால் அதை நாம் வருடம் அதை பராமரிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. இந்த ஆலயம் என்று சொல்லும்போது கைகளினால் கட்டப்படுகிற ஆலயம். அநேக ஆலயங்களை பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை நாளிலே அந்த ஆலயத்துக்கு இருந்த அந்த மேன்மை, அந்த அழகு இப்பொழுது இருக்கிறதில்லை. ஆலயத்தை பழுது பார்க்கும்படி ஊழியர்கள் சொல்லும் பொழுது அதை குறித்து பெரிதும் அக்கறை எடுத்துக்கொள்ளாத ஒரு மனநிலையில் இன்றைக்கு தேவ ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் யோவாசை பாருங்கள், அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்தவுடனே தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அதுவும் அந்த ஆலயத்தை பழுது பார்க்கிறவர்கள் கையிலே பணத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் அதை உண்மையாய் செய்வார்கள் என்று சொல்லி நம்பினான். இன்றைக்கும் சில இடங்களில் ஆலயத்தை பழுது பார்க்கறதில்ல, சில இடங்களில் ஆலயத்தை பழுது பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையில் நம்பி பணத்தையும் கொடுப்பதில்லை. இந்த மனநிலை இன்றைக்கு தேவ ஜனங்களை விட்டு மாற வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த ஆலயத்தை நாம் பராமரிக்க வேண்டும். நம்மால் பராமரிக்க முடியவில்லை என்றால் அதை பராமரிக்கிறவர்களுக்கு நம்முடைய பணங்களை கொடுத்து ஆலயத்தை பராமரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற மனநிலையும் நமக்கு வர வேண்டும். நீங்கள் வேத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் அதற்கான காணிக்கையை சவதரித்து ஆசாரியர் லேவியர் கையிலே அந்த பணத்தை கொடுத்து விடுகிறார்கள். அவர்களும் அதை உண்மையாய் செய்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கூடி ஆராதிக்கிற ஆலயத்தை பராமரிக்கிறதில் உங்கள் பங்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அப்படி பங்கு இல்லை என்றால் இன்றைக்கு அதை தீர்மானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் ஆராதிக்கிற ஆலயத்துக்கு பராமரிக்கிற பணிக்கான பணங்களை கொடுத்து அதை உண்மையாய் செய்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணி அந்த ஆலயத்தை பழுது பாருங்கள். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். தேவனை ஆராதிக்கிற ஆலயத்தையும் பழுது பாருங்கள். உங்கள் சரீரமாகிய ஆலயத்தையும் பழுது பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே பழுதில்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. அது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, தினந்தோறும் உங்கள் ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு செம்மையாய் நிறுத்தப்படுவதாக. தகப்பனே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துங்க, ஆசீர்வதிங்க, பாரத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.